டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவர் திருவாய் மலர்ந்து இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ராமனை யாரும் பார்த்தது இல்ல, ராமன் இருந்ததற்கு எந்த அடையாளமும் இல்ல, அதனால ராமன் இருந்தாரா இல்லையா என்பதற்கு உறுதி கிடையாது, அதனால ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதீங்க. எனக்கு என்ன தோணிச்சுன்னா, ஒருவேளை சிவசங்கர்னு அவங்க அப்பா எதுக்கு பேர் வச்சாரு? ராமர் கோயில் இருக்கிற இடத்துலயே பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாயிடுச்சு. நாங்க ஓட்ட நினைச்சு நாங்க ராமரை கும்பிடுறது இல்லைங்க. நீங்க ஓட்ட நினைச்சு மக்களை கும்பிடுறீங்க. நாங்க மக்களையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை, ராமனையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை. இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை பாதுகாப்பவன் ராமன். அதற்காக நாங்கள் ராமனை கும்பிடுவோம். இன்று வரை சொல்கிறோம், அந்த ராமனால் தான் இன்று பாதுகாக்கப்படுகிறது. தமிழகம் எப்படி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று. இதே போல ஒரு பிஸியான தெருவில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட முடியும் என்றால் இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது என்பதை மறைத்து சபாநாயகர் அப்பாவு சொல்றார். நாங்க அப்பெல்லாம் 4 கோடி இருந்தாங்க, இப்பெல்லாம் 8 கோடி ஆயிட்டாங்க. ரகுபதியும் சொல்ற, முதல்ல 4 கோடி தலைவன் தானை தலைவன் கலைஞர்னு நாங்க சொல்லுவோம், இப்ப 8 கோடியின் தானை தலைவர் ஸ்டாலின் சொல்றோம். மக்கள் தொகை அதிகமாகும் போது கொல்ல கொள்ளலாம் நடக்கதானே செய்யும். அங்கங்க ஒண்ணு நடந்தா நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாரு. அதே ரகுபதி என்ன சொல்றாரு, சமூக நீதியின் காவலன் ராமன், அவரின் வழிதான் திராவிட ஆட்சி நடைபெறுகிறது என்று சொல்கிறார். ஒரு விதத்தில் ஒப்புக்கொண்டதற்கு நன்றி. ஆனால் எந்த ராமனுக்கு செருப்பு மாலை வீசினாரோ உங்களது ஈவே பெரியசாமி, அவரை கண்டிக்க நீங்கள் தயாரா என்று நான் கேட்கிறேன். அந்த கண்டனத்தை நீங்கள் உடனே தெரிவிக்க வேண்டும். சரி, அவர் சொல்லிட்டார். ஒருத்தர் சொன்ன ஒருத்தர் கேட்க மாட்டார்ன்றது சிவசங்கர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அவர் திருவாய் மலர்ந்து இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, ராமனை யாரும் பார்த்தது இல்ல, ராமன் இருந்ததற்கு எந்த அடையாளமும் இல்ல, அதனால ராமன் இருந்தாரா இல்லையா என்பதற்கு உறுதி கிடையாது, அதனால ராமர் கோயிலுக்கு யாரும் போகாதீங்க. எனக்கு என்ன தோணிச்சுன்னா, ஒருவேளை சிவசங்கர்னு அவங்க அப்பா எதுக்கு பேர் வச்சாரு? இந்த குழந்தை பிறந்த உடனே சிவன் முன்னால தோன்றி, நான் இருக்கேன்பா, அதனால நான் இருக்கிறேன் உனக்கு தெரிவிச்சிட்டேன்பா, அதனால நீ பேர் வச்சேன்னு சொன்னாங்களா? ஆக உங்க முப்பாட்டனுக்கு நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் கேட்கிறேன், உங்கள் கட்சியிலேயே KKSSR ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஏன் பேர் வந்தது? ஏன் நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே இவரால் தான் தமிழகம் உயர்ந்தது என்று? பெரியாரை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, அவர் தான் எல்லாவற்றிற்கும் விதை விதைத்தார் என்று. நான் சொல்றேன், இல்ல, எங்கள் இந்து மதத்தில் இருக்கின்றதை போல சமூக நீதியை அதற்கு பின்னால் வந்தவர்கள் யாரும் நிலைநிறுத்தவில்லை என்பதை தெளிவாக சொல்கிறோம். ஆக அவருக்கு ஏன் ராமசாமின்னு பேர் வச்சாங்க? ராமன் இல்ல ராமசாமி பேர் வச்சிருக்க மாட்டாங்களா? ராமேஸ்வரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? ராமநாதபுரம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? அயோத்தியா பட்டினம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? ஆக ராமனை எது வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கிறார்கள். எல்லாம் சொல்றாங்க, ராமர் கோயில் இருக்கிற இடத்துலயே பிஜேபிக்கு ஓட்டு கம்மியாயிடுச்சு. நாங்க ஓட்ட நினைச்சு நாங்க ராமரை கும்பிடுறது இல்லைங்க. நீங்க ஓட்ட நினைச்சு மக்களை கும்பிடுறீங்க. நாங்க மக்களையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை, ராமனையும் ஓட்டை நினைத்து கும்பிடுவதில்லை. இந்த தேசத்தை, இந்த நாட்டை, இந்த உலகத்தை பாதுகாப்பவன் ராமன். அதற்காக நாங்கள் ராமனை கும்பிடுவோம். இன்று வரை சொல்கிறோம், அந்த ராமனால் தான் இன்று பாதுகாக்கப்படுகிறது.